ஒரு பிஸ்னஸில் காசும் இருக்குது ஸ்டாஃபும் இருக்கும் அப்படின்றக்குள்ள ஸ்டாஃப் முக்கியமாக காசு முக்கியமாக, அல்லது காசு இருந்தால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுமா, ஸ்டாஃப் இருந்தால் வேலைக்காரங்க இருந்தால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாமா அப்படின்னு சொன்னால், சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை முன்னெடுக்கிறதுக்கு காசு மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல வேலைக்காரங்க இருக்கணும். அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, சாதாரண கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் அல்லது உயர்மட்ட மேனேஜர் லெவலில் உள்ள இன்ஜினியர் லெவலில் உள்ள ஸ்டாஃப் இருந்தாலும் அவங்க கம்பெனிக்காக வேண்டி விசுவாசமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால், வாங்குகிற சம்பளத்துக்கு நல்லபடியாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸை கம்பெனியை நன்மதிப்புள்ள மார்க்கெட்டில் நல்ல பேரை வாங்கி தரக்கூடிய, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அது மாறும். சாதாரண கம்பெனிகளில் பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிற மாதாந்த சம்பளத்தை விட அவங்களுக்கு கிடைக்கிற அன்றன்றாடு கிடைக்க போகிற அந்த ஓவர் டைமுக்காக வேண்டி தான் அவங்க அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. மாதம் 30,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் போதாது, ஆனால் ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய அந்த 50 ரூபா ஓவர் டைம் இருக்குது தானே, அதை தான் கேட்பாங்க. அந்த 8 மணித்தியால வேலையை நல்லா செய்கிறாங்க இல்லையோ, 8 மணிக்கு பிறகு 8 மணிலேருந்து 9, 9லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த 2 மணித்தியாலத்தை நல்லா செய்வாங்க. அப்படியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 2ஆம் மாதத்துல இருந்தே எப்போ சேலரி கூட்டுவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்துருப்பீங்க, 8 மணி முடிஞ்சிருச்சு, எப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சில நேரம் இதை தேடி பார்த்தோம்னு சொன்னால், ஆய்வு செஞ்சோம் தேடணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவலையாக இருக்கும். இவ்வளவும் டிஃப்ரெண்ட்டான மென்டாலிட்டியான மைண்ட் செட் உள்ள நிறைய விதமான மென் பவர் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிஸ்னஸில் நல்ல ஸ்டாஃபை எடுத்துக்கொள்வது தான் நல்ல ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்.